कृष्णे जगद्गुरुं मूकं करोति वाचालं लङ्घयते गिरिं मूकं करोति वाचालं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे राम हरे राम राम हरे हरे That paper person. अच्युतं केशवं सत्यभामा अच्युतं केशवं सत्यभामा माधवं श्रीधरं राधिकां चेतसा सुन्दरम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरम् देवकी नन्दनं सन्दरे हरे कृष्ण हरे हरे राम राम हरे विष्णवे जिष्णवे शङ्खिने चक्रिणे रुक्मिणी नागिनी जानकी जानकी वल्लभे वल्लभायाचिताय सविद्वासिने वासिने ते नमः हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम राम हरे हरे अद्वेष्टा सर्वभूतानां मैत्रः करुण एव च இன்னைக்கு 15பா निरहंकार समदुःख सुख क्षमी संतुष्ट सततं योगी यतात्मा दृढ़निश्चयः मय्यर्पितमनो बुद्धिर्यो मद्भक्तः स मे प्रियः। நேற்று நம்ம இந்த இதில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி குணங்களை வெளிக்காட்டியவர்கள், அவனுக்கு பிடித்த தன்மைகள், எனக்கு பிடித்த பக்தனிடம் காணப்படும் இந்த தன்மைகள், அந்த விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்கள்ல நாம பார்த்த விஷயங்களை சொல்லுவோன்னு ரெண்டு இது பார்த்தோம், நேற்று சர்ச்சை பண்ணினோம். ஒன்று அத்வேஷ்டா, வெறுப்பு இல்லாதவன். ரெண்டாவது சமதுக்க சுக. இதை பத்தி சில உதாரணங்கள்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு அதையே தொடர்வோம். கருணை உள்ளவன், கருணையை வச்ச அப்படிங்கிறார். கருணை உள்ளவன் நாம சந்தித்திருக்கிற மனிதர்கள்ல எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார். நாம அவரை வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அவர் கண்ணு டாக்டர், அந்த அம்மா கைனகாலஜிஸ்ட்.
ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இந்த கருத்தெல்லாம் கேட்குற ஆர்வத்தோட அப்படி வருவார். பேஷண்ட் எல்லாம் வெயிட் பண்ணுவார். ரெண்டு பேரும் மாடியில் உட்காந்து என்னோட பேசுறது. அவருக்கு ஒரு பையன் கோவர்தன் அப்படின்னு பேர். இப்ப அவனும் எம்டி பண்ணி டாக்டர் ஆயிட்டான். அந்த கோவர்தன் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ஒரு நாள் வீட்டுக்கு போனேன். சாயங்காலம் போனா கொஞ்ச நேரம் அவனோட பேசி விளையாடி இருந்துட்டு அப்புறம் வீட்டில் உள்ள போய் டாக்டர் இருப்பாரு. அந்த அம்மா கொஞ்சம் லேட்டா வருவாங்க, உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் நான் ராத்திரி தங்கிடுவேன். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. காலங்காலத்தால ரெண்டு பேரும் சேர்ந்து RSS உடைய அந்த இதுக்கு போயிட்டு வருவோம். அந்த கோவர்தன் மாடியில, இவங்க வீடு கீழே ஹாஸ்பிட்டல், மாடியில வந்து இப்படி அந்த சுவத்து சைடு சுவர், குட்டி சுவர், அது மேல இப்படி கையை வச்சுட்டு கையை கன்னத்துல கையை வச்சு எதிர்த்தாப்புல பார்த்துட்டு இருந்தான். அங்க பெரிய ஒரு மாமரம், பெரிய மாமரம் ஒண்ணு மாடி வரைக்கும், முதல் மாடி வரைக்கும் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இருந்தான். நான் பக்கத்துல வந்து நின்னது கூட அவனுக்கு தெரியல. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் காத்திருந்துட்டு அப்புறம் அவனை தட்டி கூப்பிட்டேன், என்னடா கோவர்தன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அவன் எங்க சுட்டி காட்டினான். அந்த மாமரத்துல ஒரு சிலந்தி ஒண்ணு கூடு கட்டுறது, ஆக்டோகோனல், 8 கோணம். நம்ம கோவில் எல்லாம் மேல இருக்கும் அஷ்டவிதானம்னு. அந்த அஷ்டவிதானத்துல அருமையா கூடு கட்டுறது. நடுவுல இருந்து கிளம்பி அப்படியே ஒரு கோடியில போயிட்டு அங்கிருந்து இந்த பக்கமா ஸ்ட்ரெயிட் லைன்ல இன்னொரு போயிட்டு அங்கிருந்து நடுவுக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் போயிட்டு அப்புறம் ஒன்னொன்னா அதை முக்கோணத்தை ஃபில்அப் பண்ணி அப்புறம் அடுத்த முக்கோணம் அப்படின்னு அழகா கட்டிட்டு ஃபைனலா அது கடைசி ஸ்டேஜில் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் அவன் பார்த்துட்டு இருந்தான். ரொம்ப அழகான ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லாம ஆக்டோகான், 8 கோணங்கள் கொண்ட ஒரு இதை கட்டியிருக்கு. அதுக்கு சப்போர்ட் அந்த பக்கம் மரத்துல பல இடத்துல அப்படி கட்டியிருக்கு. அதுதான் அதுக்கு வலை. நம்ம தீனி, தனக்கான தீனிய வலை விரிச்சு பிடிக்கிற மாதிரி வலை அது. நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இருட்டி போச்சு, வந்துட்டோம் உள்ள வந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பாடை 8, 8:30க்கு சாப்பிட்டோம். கொட்டுன்னு மழை கொட்டிச்சு வெளியில. மழை கொட்டிய உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு படுத்தேன். ஒரு 10 மணி இந்த பையனும் என் பக்கத்தில் வந்து படுப்பான். நான் ஏதாவது கதையை சொல்லுவேன், அவன் சீக்கிரமா தூங்கிடுவான். நான் அதுக்கப்புறம் எதையோ புக்கை படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் ஒரு சத்தம் கேட்டது. என்னடா கோவர்தன் இன்னும் தூங்கலையா அப்படின்னு அவனை தட்டினேன். அவன் முகம் திரும்பி இந்த பக்கம் பார்த்தபோது கண்ணு செவந்திருக்கு, கண்ணில் கண்ணீர் இருக்கு. என்னாச்சு, என்னடா என்ன ஆச்சுடா வளரே அப்படின்னு கேட்டபோது, அந்த சிலந்தி கூடுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இது கருணை. இந்த கருணை நம்ம மனசுல அடுத்தவன் படக்கூடிய கஷ்டம் நம்ம நெஞ்சத்துல ஒரு சொட்டு கண்ணீர் வரவழைக்கிறது, நெஞ்சத்தை ஈரமாக்குறது, கண்ணில் கண்ணீர் வரவழைக்கிறது. அது கருணை. இப்படி கருணை சாதாரண மனுஷங்க மத்தியில தெய்வத்துக்கு பிடித்தது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பிடித்த பக்தன் அவன் கருணையே வச்ச, கருணையும் கொண்டவன் அப்படிங்கிறான். இது ஒண்ணு. அதே போல நிர்மம, நிரகங்கார, நிறைய பேரை பார்க்கிறோம். நம்ம நிறைய பேர் அகங்காரம் இல்லாதவர்கள், ரொம்ப சாதாரண மனுஷனா இருந்து பெருசா ஒன்றும் வாழ்க்கையில சாதிக்காம பணம் சம்பாதிப்பதிலேயோ பதவியிலேயோ வாழ்க்கையுடைய ஏதோ ஒரு துறையிலையோ படிப்பிலேயோ ஏதோ ஒரு ஆற்றல்லையோ எந்த விசேஷமா இல்லாம அகங்காரம் இல்லாம இருக்கக்கூடியவங்களை பார்க்கலாம். பெருசா ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட ஒன்றும் இல்லையே அகங்காரம் கொள்வதற்கு. அப்படிப்பட்டவர்களை பார்க்கலாம். ஆனா நல்ல திறமைசாலி, ஏதோ ஒரு துறையில திறமைசாலி, சாதித்தவர் வாழ்க்கையுடைய இந்த போட்டி நிறைந்த சமுதாயத்துல
ஆனா அந்த சாதனைக்கு பிறகும் திறமைகள் இருந்தும் ரொம்ப சகஜமா ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடியவர்கள், ஈஸிலி அக்சசிபிள். சாதாரணமா அவர்கிட்ட பேசலாம், அவரை பார்க்க போகலாம், பெரிய பந்தா கிடையாது. தப்பா இருக்கிறவங்க நிறைய பேரை பார்க்கிறோம், வெளியில உட்கார்ந்துருக்கட்டும், அவன் உட்கார்ந்துருக்கான், எனக்காக தானே வந்திருக்கான், உட்காரட்டும் உட்காரட்டும், நான் ரொம்ப பிஸின்னு காட்டணும்ல. சும்மா உட்காந்துருப்பாரு இவரு, ஆனா ஆளை அரை மணி நேரம் சும்மா உட்கார வச்சுட்டு அப்புறம் கூப்பிடுவார் உள்ள. அப்படி எல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு மத்தியில நம்ம அகங்காரம் இல்லாதவர், தன்னிடம் இருந்தும் சிறப்பான தன்மைகள், திறமைகள், ஆற்றல், குணம் அது எல்லாம் இருந்தும் எளிமையாக இருப்பவர். எளிமைன்னு சொன்னா ஒண்ணு ஈஸிலி அக்சசிபிள். சும்மா ஒரு கவுன்சிலர் கார்பரேஷன்ல ஜெயிச்சுட்டா கூட அவன் கொய்யா கொம்பு என்னவோ சொல்லுவாங்களே, கொம்பு, அந்த கொம்புல போய் உட்காந்துருவான். அவனை கிட்டக்க போய் பார்க்க முடியாது. அதே போல கொஞ்சம் திறமை இருந்து மேடை கச்சேரி, மேடை வாய்ப்பு அப்படிலாம் கிடைச்சா உடனே அது ஏறிடும், தலையில ஏறிடும். இல்லைன்னா பணம் கிடைக்கிறது, திடீர்னு பெரிய பணம், பெரிய பணக்காரன் ஆயிடும், அப்போ இன்அக்சசிபிள் ஆயிடும். தன்னை சுத்தி ஒரு ஏர் அப்படிங்கிறவங்க, தன்னை சுத்தி ஒரு மகிமா மண்டல் ஏற்படுத்திட்டு ஏதோ பெரிய ஆளுங்கிற எண்ணத்தோட உலா வரும். அது இல்லாத தன்மை நிரகங்காரம், நிர்மம, பற்று இல்லாதது, எனக்கு என்னோடது என்னோடது என்னோடது, பற்று இல்லாதது, பற்று இல்லாத தன்மை. நம்ம என்னுடைய தம்பி ஒருத்தன், சித்தப்பா பையன், அவன் சாதாரண வேலையில தான் ஆரம்பிச்சான், தூர்தர்ஷன்ல பெரிய பொசிஷனுக்கு போனான். கொஞ்சம் சம்பளம் எல்லாம் அதிகமானப்போ இங்கிலீஷ் கன்வர்சேஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். அவன் இங்கிலீஷ் கன்வர்சேஷன்ல பெரிய ஃபீஸ், 30,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கி ஒரு மாசம் முழுக்க நடக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷ் 30,000, 3 × 30 பசங்க, 90,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு எக்ஸ்ட்ராவா கவர்மெண்ட் சம்பளம் தவிர சம்பாதிக்க ஆரம்பிச்சான். பணம் வந்த உடனே கார் வாங்கினான். காரு அது பாட்டுக்கு அங்க நிற்கிறது. நம்ம வீட்டுல பசங்க குழந்தைங்க எல்லாம் விளையாடுறது. சாதாரண பிளாஸ்டிக் பந்து தான், பெரிய கார்க்கு பந்தோ லெதர் பந்தோ கிடையாது, மண்டையை புழக்கிற லெதர் பந்து இல்லை, பிளாஸ்டிக் பந்து தான். நம்ம வீட்டு வாசல்ல கம்பவுண்ட்ல விளையாடுறாங்க. அதுல இவன் விளையாடும் போது, நம்ம நாட்டில் தான் வேற விளையாட்டே தெரியாது, இந்த கிரிக்கெட் ஒண்ணுதான் விளையாடுவானுங்க. சின்ன குழந்தைக்கே அவனுக்கு பேட் வாங்கி கொடுத்து கிரிக்கெட்டு பெரிய வீரனாக்கணும்னு ஒரு பெரிய கனவோட வளர்ப்போம் நம்ம குழந்தைகளெல்லாம். அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இவன் பந்து அடிச்சிருக்கிறான், அதை போய் அவனுடைய காரில், பக்கத்து காம்பவுண்டு காரில் போய் பட்டுது. பிளாஸ்டிக் பந்தா இருக்கிறதுனால டொம்முன்னு சத்தம் கேட்டது. வேகமா ஓடி வந்தான். அந்த கிளாஸ்ல பசங்க இருக்காங்க, கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க உள்ள, வேகமா ஓடி வந்தான். பயங்கர கோபம். கார் புதுசா வாங்கியிருக்கிறான், ஒரு வாரம் ஆச்சு. இதுதான் மம, என்னுடைய கார் மம. அது இல்லாதது நிர்மம. நிர்மம, நிரகங்கார, சமதுக்க சுக, சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக, க்ஷமி, மன்னிப்பவன், சந்துஷ்டன், நிறைந்து, கண்டென்டட், டோட்டல் கண்டென்ட்மெண்ட், பூர்ண திருப்தி, அது சந்தோஷ, சந்துஷ்ட, சததம் யோகி, எப்பொழுதும் கனெக்டட் பரமனோட, ஒரு நல்ல உயர்ந்த சிந்தனையில அதோட இணைந்து இருப்பது, எந்த இடமும் கண்டென்டட், பூர்ண திருப்தி, சததம் யோகி, என்றும்
இணைந்திருப்பவன். யதாத்மா தன்னை வசப்படுத்தியவன், செல்ஃப் கண்ட்ரோல். திருட நிச்சய உறுதியான மனசு கொண்டவன், வில் பவர் உறுதி கொண்டவன், திருட நிச்சய. மையர்ப்பித்த மனோபுத்தில் எனக்கு மனசையும் புத்தியையும் எனக்கு அர்ப்பித்தவன், அவன் எனக்கு பிரியமான பக்தன். இந்த இத்தனை விஷயம் சொல்றாரு. ஸோ நீங்க நம்ம இப்போ இது பெருசா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நம்மளை சுத்தி இந்த மாதிரி நபர்கள், அவர்கிட்ட நீங்க அவரு தெய்வ கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்காம அதனால தயங்க வேண்டாம். மற்றதெல்லாம் இருக்கலாம் அவர்கிட்ட. ஆனா இதுல ஒரு ஒரு குணம், உயர்ந்த தன்மை அவர்கிட்ட எக்ஸ்ட்ராடினரியா ஒண்ணு இருந்தது, நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு உதாரணத்தோட, அது சம்பந்தமான சம்பவத்தோட நம்ம பகிர்ந்தலாம். எனக்கு யதாத்மா ஒரு ஒரு விளையாட்டான சம்பவம். விளையாட்டு இல்லை, சீரியஸ் தான். ஆனா அந்த ஒரு லைட்டா நடந்தது. நான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல உட்காந்துருக்கேன். எங்கிட்ட பழகிய ஒரு பையன் +2லேருந்து எங்கிட்ட இருக்கிறான். நான் +1 +2லேருந்து. அவன் கொடுமுடியில ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான். நான் அடிக்கடி அந்த ஸ்கூலுக்கு போவேன். ரொம்ப அருமையான பையன், சாது, அமைதி, பேலன்ஸ்டு, ரொம்ப பேலன்ஸ்டு. எக்ஸைட் ஆக மாட்டான், ஸ்டெடியா இருப்பான். ரொம்ப எமோஷனல் ஆக மாட்டான், ஆழமா யோஜனை பண்ணுவான். ஏதாவது ரொம்ப ஃபோக்கஸ்டா கவனிப்பான் நம்ம ஏதாவது பேசினா. அந்த மாதிரி அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை சிவகுமார் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அவன் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தா. நான் அங்கே வாரம் ஒரு தடவை ஹாஸ்டலுக்கு போவேன். பசங்க அவனுடைய ரூம்ல வருவாங்க, ஒரு 15-20 பேர். அவனோட பேசுவேன். அவன் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிறான். ஒரு 20-22 பையங்க அவனுடைய கிளாஸ் ரூம்ல வந்தாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அந்த நான் போய் 10-20 நிமிஷத்துல ஒரு தட்டுல மிக்சர் கொண்டு வந்து வச்சான். நாங்க தான் அந்த இதுல ரவுண்டா உட்காந்துருக்கோம், கட்டில் மேல 2-3 கட்டில்ல எல்லாம் வரிசை ரவுண்டா உட்காந்துருக்கோம் முன்ன பின்ன. நடுவுல வச்சான். நான் என் பக்கத்துல வச்சான். நான் கொஞ்சம் அதை தள்ளி வச்சேன், கை கெட்டாத தூரத்துல சென்டர்ல. அப்புறம் பேச்சுல ஈடுபட்டோம், ரொம்ப நேரம் பேசி கடைசியா நான் கிளம்புறேன். கிளம்பும் போது அதுல இருந்து ஒரே ஒரு நிலக்கடலை எடுத்து வாயில போட்டுட்டேன். நான் தள்ளி வச்ச போது அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நிலக்கடலை எடுத்து வாயில போட்டுட்டேன். இவன் வந்தா என்னோட கேட் வரைக்கும் வந்தான். ஹாஸ்டல்ல இருந்து கேட்டு கிட்ட வந்தப்புறம், நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்து வாயில போட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டான். அவன் எந்த அர்த்தத்துல கேட்டான்னு தெரியாது. நாம என்ன மறந்து ஒரு எடுத்து அப்படி வாயில போட்டுட்டது. அது எனக்கு ரொம்ப அந்த அந்த அவன் கேட்ட துணி எனக்கு ரொம்ப பெரிய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி ரொம்ப நாள் அது உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. நம்ம கான்சியஸா இருக்கணும், கான்சியஸா பேசணும், கான்சியஸா செயல்புரியணும் நான் சொல்லுவோம். சுய நினைவோட இருக்கணும். நம்மளறியாம ஒரு மஸ்தியில எல்லாரும் இருக்கிற ஜாலியில நம்மளறியாம இருந்துடக்கூடாது. அதிகமா சாப்பிடக்கூடாது, அதிகமா வேற ஏதாவது தேவையில்லாத பேசி மூழ்கிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் நிறைய டிஸ்கஷன் வரும். அதை குறிப்பிட்டுதான் அவன் சொன்னது, கேட்டது இவ்வளவுதான் கேட்டான். வேண்டான்னு சொன்னீங்களே, அப்புறம் எடுத்து போட்டு வயல அப்படின்னா. அது ரொம்ப இன்னசென்டா கேட்டான், குத்தி காட்டுற மாதிரி கேட்கல. இது யதாத்மா தன்மையில கண்ட்ரோல் அப்படிங்கிற தன்மை அது இல்லை, ஸ்லிப்பா இருக்கு. அது இல்லைன்னு காட்டக்கூடிய ஒரு சம்பவம். அது நெகட்டிவ். பாசிட்டிவா நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் நெகட்டிவ் விஷயம். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நபர்களை நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம்.
யார் வேணா ஆரம்பிக்கலாம், எந்த தன்மை வேணா எடுத்துக்கலாம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண நிர்மம நிரகங்கார சமதுக்க சுக க்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருடநிஷ்டய மையர்பித மனோபுத்தி. 12 குணங்கள் சொல்றார் எனக்கு பிடித்த பக்தனிடம் அப்படின்னு சொல்றார். ஸ்டார்ட். நீங்க சொல்லுங்க, பேசுங்க. அமெரிக்கால ராக்கெட் விட்டாங்களாம். எங்க காலேஜ் டயத்துல நம்ம கேட்ட ஒரு ஜோக். அந்த ராக்கெட் இப்படி ஸ்ட்ரெயிட்டா நேர பார்த்து நிற்கும், நேர நிற்கும். அதை பத்த வைக்கிறாங்க. அது பத்தி கீழே அக்னியை பாய்ச்சுட்டு அப்படியே மேல போகும், ஜம்முன்னு போகும். முதல்ல ஆரம்ப காலத்துல ராக்கெட் விடும்பொழுது அது சரியா ஸ்டார்ட்டே ஆகலையாம். ஸ்டார்ட்டே ஆகலையாம். எல்லாரும் ஒரே கவலை, ஒரே என்ன ப்ராப்ளம், ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னு. அங்க நம்ம நாட்டு ஆளு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாராம். அவர் சொன்னாரு, ராக்கெட் வந்து லைட்டா அப்படி சாட்சி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாரா. அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் ஆயிடுதான். எப்படி நீ சொன்னேன்னு, எங்க நாட்டுல நாங்கெல்லாம் வெஸ்பான்னு ஒரு ஸ்கூட்டர் இருக்கும், அந்த வெஸ்பா ஸ்டார்ட் ஆகலைன்னா அதை சாட்சி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், கிக் அடிப்போம், ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னா. அது மாதிரி இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள். ஆரம்பிங்க. மோனோலாக் மாதிரி இருக்கு. இந்த மை அர்ப்பித்த மனோபுத்திர் அது மட்டும் முழுமையா நம்ம மனசை வந்து அவர்கிட்ட செலுத்தி அது மட்டும் வந்து ரியல் எக்ஸாம்பிள் நம்ம கிடைக்குது. அது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி யோசிச்சா மட்டும்தான் அது எக்ஸாம்பிள் தோணுது. ஜென்ரலா அந்த அளவுக்கு மனசை வந்து முழுமையா அவர்கிட்ட கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு குணம் இருக்க முடியுமா? நிறைவா இல்ல, முதல்ல இதை நீங்க டிஃபைன் பண்ணுங்க. யார் வேணா மையர்பித்த மனோபுத்தி புத்தி, இது வந்து அதோடைய லட்சணங்கள். மையர்பித்த மனோபுத்தின்னா என்ன? அவனுக்கு அர்ப்பித்த மனசும் புத்தியும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதை கொஞ்சம் டிஃபைன் பண்ணுங்க பார்க்கலாம் முதல்ல, அப்புறம் மனுஷங்க ஞாபகம் வரும். அப்பா நான் இப்பதான் வந்தேன், எனக்கு தலையும் தெரியாது வாலும் தெரியாது, ஆனாலும் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சத. மை அர்ப்பித்த மனோபுத்திற்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நான் பண்ணல. மை அர்ப்பித்த மனோபுத்திர்னா மானசீகமாவோ இன்டெலெக்சுவலாவோ எடுக்கிற டெசிஷன்ஸ் நான் எடுக்கல, பெருமாள் பிரேரணையில நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் மை அர்ப்பித்த. ஐயோ நான் பண்றது சரியா, நான் பண்றது தப்பா, கரெக்ட், அதெல்லாம் அனலிட்டிக்கலா லாஜிக்கலா நம்ம யோசனை பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு, சரி இப்போ பெருமாள் கொடுத்த புத்திக்கும் மனசுக்கும் இது சரின்னு பண்றது, நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு காரியத்துல இறங்கின அப்புறம் போக கூடாது. அதுல அப்படியே சமாதானமா, ஆமா பெருமாள் பிரேரணையில இது இப்படி போயின்னு இருக்கு, சோ இது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது மைய அர்ப்பித்த மனோபுத்தின்னு நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில இந்த மையர்ப்பித்த மனோபுத்தி இருக்கக்கூடிய நபரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்றேன். எனக்கு எப்படி அது தெரியும் அவருக்குள்ள இருக்கிறது? இது வந்து அவரோட உள்ள இருக்கிற மனப்பான்மைன்னு நீங்க சொல்லிக்கலாம். வெளிய ஆளுக்கு பக்கத்துல இருந்து அவனை கவனிக்கிற ஆளுக்கு இது எப்படி தெரியும்? சமாதானமா இருப்பார், பரபரப்பு இல்லாம. ஒரு உங்களை பார்த்தா அப்படி தோணும். மையர்ப்பித்த மனோபுத்தர் உங்களை பார்த்தா எப்படி இருக்குமோ அதுதான் நான் பாக்குற வரைக்கும். எனக்கு சொல்றது சயின்டிபிக்கா அதுல பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லணும். மையர்ப்பித்த மனசு, அர்ப்பணமான மனசுன்னா எப்படி தெரியணும்? நமக்கு எப்படி தெரியும்? அர்ப்பணமான புத்திங்கிறது வெளியாளுக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பிரஷன் வைஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாதுன்னு நான் சொல்றேன். எக்ஸிகியூஷன்ல
ஆங்ஸைட்டி இருக்காது. இன் அது எக்ஸ்பிரஷன்ல அப்படி அப்படி தோணுமா இருக்கும். அது ரொம்ப ஜென்ரலா இருக்கு. நான் ஆ, சொல்றது இன்னும் கொஞ்சம் பேசிக்ல போங்க. மனசு என்ன செய்யறது, புத்தி என்ன செய்யறது, மனசுல என்ன இருக்கு, மனசு அப்படின்ன உடனே அதுக்குள்ள இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் என்ன, அதே மாதிரி புத்தி எமோஷன். அது என்ன, அது என்ன செய்யறது, இது ஆ, ரெண்டும் விருப்பு கொஞ்சம் வெறுப்பு பண்ணிட்டா நம்மால வந்து அதை நம்ம இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற இந்த தன்மையை கவனிக்க முடியும். விருப்பு சத்யா இதை வெறுப்பு சொல்ல வரேன். மனசு சொல்லுங்க வெங்கட்வேலா. இதை விருப்பு வெறுப்பு அந்த மாதிரி இருக்குமா மனசுல? விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு, மனசு. இச்சாத்வேஷம், சுகம் துக்கம், ஆ சரி. பயம், நம்ம ஒரு சோகம். விஷயம் பேலன்ஸ்டா இருப்பான்னு, அதாவது மனசு வந்து அனுபவிக்கிறது, சந்தோஷத்தையோ எக்ஸைட்மெண்ட்டையோ விருப்பையோ, விரும்பினது கிடைக்கும் போது சந்தோஷம், இதெல்லாம் அனுபவிப்பது மனசு. அர்ப்பணமானது அப்படின்னா பேலன்ஸ்டு, சாதுவா சமாதானமா ஓரளவுக்கு குவைட்டா பேலன்ஸ்டா இருக்கிறவரு ஒரு லட்சணம் சொல்லலாம். சரி, வேற ஒண்ணு விருப்பு வெறுப்பை வச்சு நான் இதை சொல்லிட்டேன். வேற எது மனசு பற்றி? சந்தியா ஏதோ சொல்ல வரேன். அது ஆம், நீங்க இப்படி சொல்லும்போது ஒரு படிச்ச விஷயம் நான் இங்கேருந்து என்னால ரீகால் பண்ண முடியல, அது ஞாபகம் வருது சுவாமிஜி. ஆஹ் அந்த கம்ப்ளீட்டா அந்த கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற பாவனையில இருக்கிற மயி அர்ப்பித மனோபுத்தி அப்படிங்கிற நிலைமையில இருக்கவாளோட அவஸ்தை எப்படி இருக்கும்? ரொம்ப பிரத்யக்ஷமா சுத்தூரம் இருக்கவாளுக்கு எப்படி தெரியும்னா, அவ வந்து பால்யவத் திஷ்டதி, ஒரு மாதிரி குழந்தை மாதிரி இருப்பா. எப்படி குழந்தைக்கு வந்து யாருக்கு எங்கேருந்து பணம் வருது, வீட்டுல எவ்வளவு செலவாருது, எப்படி அடுத்த மாசம் குடும்பம் நடக்க போறதுன்றதெல்லாம் தெரியாம, அதை பத்தி யோசனை பண்ணாம தான் பாட்டு சந்தோஷமா நித்தியமா தன்னோட சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்பட்டு ஒரு ஹாப்பியா இருக்காளோ, அந்த அந்த இன்ஃபென்டைல் ஜாய் எங்க தெரியறதோ அந்த இடத்துல மகதி புத்தி, ஒரு ரொம்ப பெரிய இவால்வ்டு புத்தியும் மனசும் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவளுக்கு வந்து அவ இம்மெச்சூர் கிடையாது, அவளுக்கு ஹைலி ரிஃபைன்டு மெச்சூரிட்டி இன்ஃபன்டைலா இருக்கும். ஒரு கவலையும் கிடையாது, நிம்மதியா ஜாலியா இருக்கலாம். எந்தன்னு நான் பொறுப்பெடுத்துனாதான் 1000 பிரச்சனை. தி இல்யூஷன் ஆஃப் அடல்ட்ஹுட் இஸ் த வெயிட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரியாலிட்டி இஸ் வி ஆர் இன்ஃபென்ட்ஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். அப்படின்ட்டு அவன் நடத்துறாரு, நம்ம அப்படியே ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா. இன்னோசென்ஸ், குழந்தைத்தனம், குழந்தை மாதிரி பிளெயின். நான் மனசு இருந்தா எப்படி இருக்கும்னா, நான் இந்த கேள்வி கேட்டா என்ன நினைச்சுப்பா, என்னை பத்தி எப்படி அசஸ் பண்ணுவா, இந்த கூட்டத்துல என்னை பத்தி என்ன நினைக்கிறா, நான் எடுத்த முடிவு சரிதானா, நான் சமைச்சது இந்த மெனு கார்டு போட்டு நான் கொடுத்த பிளான் கரெக்டு தானா அப்படின்னு பக்கத்துல யார்ட்டையாவது அப்ரூவல் கேட்கிற இது இருக்கா, இதெல்லாம் நிறைய லட்சணங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகா பேசுவார் நமக்கு தெரிந்த நண்பர். ஆனா இறங்கிய உடனே வந்து கேட்பாரு, நான் பேச கரெக்டா இருந்ததா அப்படின்னு. அவருக்கு நான் ரொம்ப அற்புதமா இருந்ததுன்னு சொல்லணும்னு ஆசை. அதை கேட்டுக்கிறதுல அதுதான் அந்த என் புத்தியால் நான் பேசினேன்ன போது இந்த மாதிரி அப்ரூவல் வேண்டப்படுறது. என் புத்தியில ஏன் குணங்கள் பத்தி எனக்கு பெருமை, யாராவது என்னை பாராட்டி இந்த குணத்தை உங்ககிட்ட இந்த குணம் இருக்குன்னு பாராட்டும் போது எனக்குள்ள அந்த பாராட்டை நான் எப்படி ஏத்துக்கிறேங்கிறது என்னுடைய மூஞ்சி காட்டிடும். அது நான் அலட்சியமும் படுத்தல, அதே சமயத்துல அது பெருசா ரியாக்ஷனும் ஆகல அப்படிங்கிற மாதிரி நமக்கு வெளிப்படும். அது அந்த தன்மைகள் மனசையும் புத்தியையும் அர்ப்பித்தவனுக்கு இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல சம்பந்தமா யாராவது நபர்கள் பேரை சொல்லுங்களேன். நம்ம சுத்தி இருக்கிற சாதாரண, இது ஒண்ணு மட்டும் இல்லை, எது வேணா சொல்லலாம். நம்ம பக்கத்துல இருக்கிற மனிதர்கள் இந்த மாதிரி விஷயங்கள். இருக்கா, நிறைய பேர் இருக்கா. நம்ம அப்படி கொஞ்சம் தோண்டினா கிடைக்கும். நான் எங்கேயோ போயிட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு மிஸ் ஆயிடுச்சு நீங்க சொன்னது. யார மாதிரி கேக்குறேன்? வெகுளி, இன்னசென்ட். வெகுளியா? நிறைய பேர் இருக்காளே நம்மளை சுத்தி இந்த மாதிரி. நான் சொல்ற இந்த விஷயம்
நான் என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறவர்கள், நான்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறவர்கள். சின்ன குழந்தைகள், மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் எல்லாம் கூட நான்ற எண்ணமே இல்லாம தான் இருக்கா. ஆமா, அதனாலதான் சந்தியா ஒரு விஷயம் சொன்னேன், இம்மெச்சூர் இல்ல ஆமா, அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டுட்டேன். என்னமா? இன்னசென்ட் பட் நாட் இம்மெச்சூர். கரெக்ட். ஆமா, இன்னசென்ட் பட் நாட் இம்மெச்சூர். அது ஒரு பெரிய எவல்யூஷன். நீங்க யார் இருக்கான்னு கேக்குறீங்களா? யார் மாதிரி அவ பேரை கேக்குறீங்களா இல்ல இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்? எனக்கு பிடித்த பக்தன்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர், இந்த தன்மைகள் நம்மளை சுத்தி சாதாரண மனுஷங்க, நம்மளை சுத்தியோ படித்ததோ பெரிய சாதுக்கள்ல பத்தி சொல்லலாம். பெரிய ஆளுங்களெல்லாம் நம்ம சொல்லுவாங்க, ஜேஆர்டி டாட்டா எப்படி ரொம்ப சிம்பிளா இருந்தாரு அப்படின்னு. அந்த மாதிரி சம்பவங்கள் இருந்தா சொல்லுங்க. ஆனா எளிய மக்கள், எளிய மக்கள் யாரும் தோணலையே சட்டுன்னு. ஜென்ரலா சொல்லணும்னா யார்கிட்ட காசு கம்மியா இருக்கோ அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. என்னங்கண்ணா? யார்கிட்ட கொஞ்சம் பணம் ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி இருப்பாங்கன்னு தோணுது. அவங்க நிர்மமாவா இருக்கிறாருங்கிறேன். எங்களுக்கு ஒரு க்ளூ கொடுங்க அட்லீஸ்ட். எங்களுக்கு நீங்க யார மனசுல வச்சுன்னு பேசுறீங்கன்னே தெரியலையே. அவ்வளவு சாமானிய. அது நீதான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் அண்ணா ஒண்ணு மனசுல வச்சுக்கல, நம்ம குரூப்ல இருந்தே யாரையாவது சொல்லணுங்கிறாளே. எங்க வேணா சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில, உங்க பக்கத்துல, உங்க தெருவுல, எங்க வேணா சொல்லுங்க. ரொம்ப நமக்கு அவர்கிட்ட போயிட்டு வந்தப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அருமையான அந்த ஒரு அப்படி அவர்கிட்ட வெளிப்பட்டது கேரக்டர், பர்சனாலிட்டி, தெய்வீகம் அப்படின்னு இவர் சொல்ற பக்தனிடம் காணப்படும் இந்த மாதிரி விஷயங்கள். எனக்கு நான் ஒரு டைம் டிராவல் பண்ணேன் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு. நாங்க கீதா பரிவார் யாரோ ஒருத்தரோட 60ஆம் கல்யாணத்துக்கு. அப்ப சிவகாமி அப்படின்னு ஒரு நம்ம கீதா பரிவார் உனக்கும் தெரியும், கோபால் அண்ணாக்கும் தெரியும். அந்த மைத்ரி மிலன்ல இது பண்ணா, என்ன சொல்லுவா, ஆங்கரிங் பண்ணா. சோ எப்படி இம்ப்ரெஸ் எனக்கு ஆச்சுனாக்க, அவ ரியலி ஐஏஎஸ் ஏதோ படிச்சிருக்கா, ரொம்ப பெரிய போஸ்ட். அதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது. அப்புறம் அவ வாழ்க்கை அது நிறைய பயங்கர, நீங்க நம்பவே முடியாத மாதிரி வாழ்க்கையில கஷ்டமும் இருந்திருக்கு. ஆனா அவ கீதா, பகவத்கீதாவோட என்சைக்ளோபீடியா. நான் பயங்கர இம்ப்ரெஸ். எப்படி ஆச்சுன்னா, நம்ம பேசுறதுக்கெல்லாம் அது கரெக்டா அந்த ஸ்லோகம் சொல்லி அப்படியே இன்னும் தானாவே உள்ளே நீங்க இருந்து விழுவும் வெளியில வார்த்தை. பகவத்கீதா சொல்லி அப்படியே எனி சிச்சுவேஷன் அவ அதோட எக்ஸாம்பிள் சொல்லி இது பண்ணுவா. ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப சிம்பிளா இருப்ப பாக்கிறதுக்கு. ஆனா நீ அது உள்ள அவளோட சேர்ந்து ஃபுல் ட்ரெயின்ல ராத்திரி இருந்ததுனால நான் பயங்கர இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டேன். அவ சிம்பிளிசிட்டி பட் இவ்வளோ இன்டெலிஜென்ட். பட் வீட்டுல நெகட்டிவிட்டி நான் பார்க்கவே இல்லை அவள்கிட்ட. அதுதான் எனக்கு பிடிச்சது அவள்கிட்ட. எந்த நெகட்டிவ், எங்க அப்பா ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், எங்க அப்பா ரொம்ப மோசம், எங்க அம்மா மோசம், ஏதோ சம்திங் மாமியார், அந்த எந்த நெகட்டிவிட்டியும். ஹஸ்பண்ட் விட்டுட்டு சன்னியாசாயி விட்டுட்டு போயிட்டா. அவ காசியில ஒரு ஸ்கூல் நடத்துறான், விட்டுட்டு போயிட்டானா அப்படி இல்ல, அங்க இருக்கேன். ஆனா அதை கூட ரொம்ப பாசிட்டிவா சொன்னான், ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு. அந்த நெகட்டிவிட்டியே டச் எங்கேயுமே பண்ணலங்கிறது பிளஸ் அவர்கிட்ட இருக்கிறது ஒரு விஷயமும் அடியே வாயில. ஒரு பெண்ணை சந்திச்சேன், பேரையூர் அப்படின்னு ஒரு ஊரு, புதுக்கோட்டையிலிருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் தள்ளி சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில்ல இருக்கிற அர்ச்சகர் அவர் காலமாயிட்டார். அவருடைய மகன் கிடையாது அவருக்கு. அதனால அவருக்கு ஒண்ணு விட்ட யாரோ ஒரு தம்பியோ அண்ணனோ, அவருடைய மகன், அவன் டிவிஎஸ் ஃபைனான்ஸ்ல மேனேஜரா இருக்கிறான். அவருக்கு ஒரு 28 வயசு இருக்கும், கல்யாணம் ஆயிருக்கு,
இஸ்ரோல சயின்டிஸ்டா இருக்கிறா, ஜூனியர் சயின்டிஸ்ட், பிஹெச்டி படிச்சு இஸ்ரோல இருக்கா சயின்டிஸ்ட். அவர் மனைவி, அவளுக்கு ஒரு 25-26 வயசு தான் இருக்கும். நான் அன்னைக்கு போன போது இந்த அம்மா மடிசார் கட்டிட்டு அந்த கிராமத்துல, ரொம்ப சின்ன கிராமம், இந்த ஆளு கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட வந்து நிறைய விஷயம் கோயிலை பத்தி எல்லாம் சொன்னார். அப்புறம் அடுத்த ரவுண்டு போகும்போது இவர் வந்து இந்த மாதிரி போஸ்ட்ல இருந்தாரு. அந்த கிராமத்து கோவில்ல ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் படி இவருடைய பேர் வந்தது, இவர் தான் அர்ச்சகர், அடுத்த ஆளு வரணும்னு சொல்லி. உடனே வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் கோவிலுக்கு. தன்னுடைய அப்பா தாத்தா எல்லாம் அவங்க பூர்வீக ஊர். ஆனா அதை விட பெருசு அவருடைய மனைவி. பெரிய படிப்பு, ஆழமான ஒரு ரொம்ப டீப் ஒரு பர்சனாலிட்டி, ரொம்ப அமைதியா இருக்கும். சயின்டிஸ்டா இஸ்ரோல. ஆனா அவ அந்த இதெல்லாம் விட்டுட்டு கிராமத்துல அனானிமிட்டி ரொம்ப கஷ்டம். நம்மளை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருப்பது, யாரும் பெருசா ரெக்கக்னைஸ் பண்ணாத ஒரு இடத்துல இருப்பது, அதுதான் நிரகங்கார அனானிமிட்டி. ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து தெரிந்தவங்க நமக்கு அறிமுகமானவங்க கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் வந்து அந்த கூட்டத்துல என்ன நானே இழந்துடுறேன், அந்த அகம் மறைஞ்சு போயிடுறது, அது பயமுறுத்துறது நமக்கு. அதனால யாராவது தெரிந்தவங்க கிடைச்சா ரொம்ப எக்ஸைட் ஆகும். ஆனா அந்த பொண்ணு சின்ன வயசு, அதுல அந்த இஸ்ரோ வேலையை விட்டுட்டு அந்த கிராமத்து கோவில்ல இவருக்கு இருந்த வீட்டுல அவங்களுக்கு ஒண்ணும் வேலை கிடையாது. அந்த கோவில்ல பெருசா கூட்டம்லாம் வராது. அதனால கோவில்ல அவளுக்கு ஒன்றும் வேலை இல்லை, கிராமத்துலயும் பெரிய வேலை ஒன்றும் இல்லை. அம்மா அப்பா மருமகள் மாட்டு பொண்ணு, அவளுடைய ஒரு குழந்தை, அவளை அங்க வீட்டுல அவ மாட்டு வீட்டுல இருக்கிற தன்னைத்தானே பிஹைண்ட் த ஸ்கிரீன் வச்சுக்கிறது ஒரு ஆட்டிடியூட். பெரிய வேலை நடக்கும்போது அதுல நடுவுல முக்கியமான இடத்துல இருக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட், பெரிய விஷயம் நடக்கும்போது பேக்ரவுண்ட்ல இருந்து பெருசா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்காம, ஆனா அந்த ஈவெண்ட் நல்லா நடக்கிறதுக்காக உழைப்பது, டைம் கொடுப்பது, எல்லோரையும் கோஆர்டினேட் பண்ணுவது, இந்த மாதிரி நிறைய நபர்கள் நம்ம பார்த்திருக்கலாம். அது இந்த தன்மை நிரகங்கார. 100% இல்லாம இருக்கலாம், பட் இது வெளிப்படுறது. இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி உதாரணங்கள் நம்மளை சுத்தி நாம பார்த்த சந்தித்த நபர்கள். அதுல எனக்கு நம்மளுக்குள்ள இருக்கிறதுல சந்தியா மேடம், அது சந்தியாவோட அந்த குணம் எனக்கு அது மாதிரி தோணுது. சந்தியாவா? சந்தியா தானே ரொம்ப இந்த நபர்ல இங்க இருக்கிற சந்தியா தான் இப்ப இருக்கா, வந்திருக்கா. பட் நீ எங்க பழகிருக்க? என்ன பழகிருக்கேன்னா இந்த ஒரு மாசத்துல அந்த பார்த்து அவன்கிட்ட பேசிருக்கேன், நான் பேசிருக்கேன். சரி, பரவாயில்ல, இருக்கும், எனக்கும் தோணலாம். பட் நம்ம பொதுவா சொல்லுவோம். எனக்கு தெரியும். நேரடியா நீ பழகவே இல்லையே. அது சந்தியா எனக்கு நீங்க சொல்ல வேண்டாம். ஆனா எனக்கு அந்த ஒரு சத்யஸ்ரீயா? நீ சொல்றது சத்யஸ்ரீயா? இல்ல சந்தியா எழுத்தாப்புல உட்காந்துருக்க. நான் அவளை வந்திருப்பான்னு எனக்கு தெரியாது. நீங்க நிரகங்காரா என்னோட ஒப்பீனியன்ல எனக்கு அப்படி பார்த்தது இல்ல, நான் பேசினது உண்மைதான். ஆனா சரி, வெரி ஸ்வீட் அக்கா. ஆனா வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டு சே. பட் உங்களுக்கு வந்து என்ன தான் தெரியும். நான் ஒத்துக்கிறேன். எங்க அம்மா கேட்டுட்டே இருக்கா, சிரிக்கிறா. எங்க அம்மா விழுந்து சிரிக்கிறா. அவளாவது நிரகங்காரியாவது சிரிக்கிறா எங்க அம்மா. எப்படின்னா ஒண்ணு உங்களோட அப்படி பண்ணணும்னா உங்கள்ட்ட இருக்கிற டேலண்ட் நான் என்ன புரிஞ்சுட்டேன், இவ்வளவு தெரிஞ்சுல எங்கேயோ யூடியூப்ல எங்கேயோ பெரிய காயத்ரி, சூரிய காயத்ரி மாதிரியோ யார் மாதிரியோ வேணா பண்ணிருக்கலாம் நீங்க ராமாயணம் என்ன இது என்ன. ஆனா அந்த மாதிரி எந்த வித ரெக்கார்டிங் இல்ல, எந்த வித உங்களை பத்தி இந்த மூலமா தான் தெரிஞ்சது இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இப்ப மூலமா ஓகே ட்ரை பண்றேன் அக்கா. அதிபரிச்சயாத் அவஜ்ஞா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, உங்க அம்மாட்ட சொல்லுங்க. சொல்றேன், அதிபரிச்சயாத் அவஜ்ஞான்னு சொல்றாரு. நான் சொல்றேன் உனக்கு. நம்ம எழுத்தாப்புலதான் உட்காந்துருக்கா. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
பக்கத்துல இருக்கிறவருடைய வேல்யூ நமக்கு தெரியாது பொதுவா. அதுவும் உண்மை. பக்கத்துல இருக்கவளோட குணம் ரொம்ப மேக்னிஃபைடா ரொம்ப பிரத்யட்சமாவும் தெரியுமே. கூடவே என் கடவுள் என்ன பாக்குறாளே நான் கத்துறது. சரி சரி சாரி இல்ல சார் நீங்க சந்தியா, வெரி குட். இல்ல, நான் உன்னை எது சொல்ல விரும்புறேன், நான் எங்க பேங்க்ல நான் ரிட்டையர் ஆன போது எல்லாருமே ஆப்வியஸ்லி ரிட்டையரிங் போது எல்லாரும் ரொம்ப பிரைஸ் தான் பண்ணுவா. யாருமே நம்மளை பத்தி தப்பான எதுவும் சொல்ல மாட்டா, ப்ரீஸ் பண்றச்சு. ஆனா என் பையன் சொன்னா, ஓ நான் எங்க அம்மாவோட ஃப்ரேம் வந்து இவ்வளவு வச்சிருந்தேன், இவ்வளவு மிஸ் இவ்வளவுன்னு சொல்லிட்டு, ஆனா இவ்வளவு இருக்கு விஷயம், அழுதெல்லாம் அழுதான் நிறைய வயசான நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு. சொன்னா இவ்வளவு பெருசு இருக்காது. அதனால அதுவும் ஒரு உண்மை. பக்கத்துல இருக்கிற நிறைய விஷயம் தெரியவே தெரியாது நம்மளை பத்தி, நிறைய டேக்கன் ஃபார் கிராண்டட். ஓகே, அம்மா தானே உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அது ஒண்ணு இருக்கு. வெரி ஸ்வீட் ஆஃப் யூ அக்கா. நான் நீங்க சொன்னதுனால அதை உண்மை நடத்துறதுக்கு ட்ரை பண்றேன். அப்பா நான் உங்களதான்ப்பா சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஆத்துக்கு நான் பேசிட்டு இதுக்காகத்தான் டிஸ்கரேஜ் பண்ணினேன். நம்ம இங்க இருக்கிறவா யாரை பத்தியும் பேச வேண்டாம். சரி, அப்புறம் நான் ஆனா ஆனா இது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன்ப்பா. ஆனா நீங்க ஆத்துக்கு போன அப்புறம் விஷயம் பேசினா அது சந்தோஷமாவும் இருக்கும். அத எனக்கு ஒரு வாரம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டு இருப்பேன் அந்த விஷயத்த. சரி. அப்பா நான் கண்டிப்பா. சொல்றது நிரகங்காரம் அப்படின்னு சொல்லச்சேவே ஐ திங்க் அம்மா தான்ப்பா வருவா. அம்மா ஃபிகர், அப்பா. இது ஒரு பண்றோம், இது நான் பண்ணேன்னு கூட அது பெருசா சொல்லிக்க மாட்டா. அது எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல அம்மா she just never mentions. நம்மளுக்காக நிறைய பண்றா. அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கூட எதிர்பார்க்காம பண்றது அம்மா தான். அம்மா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நிரகங்கார். எஸ், ஸ்ரீராம். ஆனா யோசனை பண்ணி பாருங்க, நம்ம இந்த 13 20 வரைக்கும் இந்த குணங்கள் பொதுவா நம்ம என்ன சொல்றோம்னா, ஏதாவது விஷயம் தெரிந்தா மார்க் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மார்க் போடக்கூடாது, அது தப்பு, தனக்குத்தானே தான் அப்ளை பண்ணிக்கணும். எனக்கு எவ்வளவு இது பொருந்தும், எனக்கு நான் எந்த அளவுல எந்த லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே தான் அப்ளை பண்ணிக்கணும். ஆனா நல்ல விஷயம், நல்ல ஒரு தன்மை, அது அவசியம் உலகத்திட்ட சொல்லணும், உலகத்துல தெரியணும். நேற்று கூட நான் ஒருத்தரை பார்த்து இதை நீங்க சொல்லுங்க, நான் இதை எழுதுறேன் பிடித்து அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, இல்லை இல்லை நான் ஏதோ சின்னதா ஏதோ பண்றேன் அப்படின்னாரு. இல்லப்பா, நீ உங்களுக்காக இல்லை, உலகத்துல இந்த மாதிரி விஷயம் பண்றான்னு தெரியணும். தெரிந்தா இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி நடக்கிறது, இப்படி செய்யறவங்க இருக்காங்கன்னும் போது அவருக்கு ஒரு இன்சென்டிவ், ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். நான் நம்ம ஸ்ரீதரோட 2 நாள் தங்கியிருந்தேன். ஸ்ரீதருங்கிறேன்னு, அவர் பேர் என்ன, சிபிஐல நம்ம மார்கழி உபாசனையில ஸ்ரீதரன் தான் கோவால போய் தங்கினேல. அற்புதமான மனிதன் உண்மையிலேயே. அவரு டோட்டல் கோவா ஸ்டேட்டுக்கு சிபிஐக்கு டாப் ஆளு, ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ரொம்ப சகஜமா, ரொம்ப பெரிய பெரிய வேல்யூஸ் அவர் பேசினார் சகஜமா. அந்த ஆபீஸ்ல சில விஷயம் அவர் செய்யறதெல்லாம் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி இப்படி ஒரு போஸ்டர், அதுவும் சிபிஐ அப்படின்னாலே கிரிமினல், மற்றவன் செய்யற கிரிமினல் ஆக்டிவிட்டிய ஆராய்ச்சி பண்றதுதான் வேலை, அதை துப்புரவு பண்றது. அது மெதுவா தனக்குள்ள அந்த கிரிமினல் மைண்ட் வந்துடும் போலீஸ்காரனுக்கு, சிபிஐ காரனுக்கெல்லாம். ஆனா அதுல இருந்துட்டு தன்னுடைய ப்ரொஃபைல் அவ்வளோ அழகா, அவருடைய நடை, பேச்சு, சுத்தி இருக்கிறவங்களோட பழகுவது. நான் போய் இறங்கினேன், நான் கொஞ்சம் வெளியில டூருக்கு போயிருக்கேன், நான் இன்னைக்கு வரமாட்டேன், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வருவார்னு தான் எனக்கு மெசேஜ் போட்டார். அப்புறம் பார்த்தா ஸ்டேஷன்ல நிற்கிறாரு. நான் சொன்னேன், எதுக்கு வந்தேன் நீங்கன்னு.
இல்லை இல்லை, இன்டர்நெட்டு கட் ஆயிடுச்சு, வேலை இல்லைன்னு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னாரு. இப்போ இந்த சத்யா சொன்ன பாரு, குழந்தைத்தனமா நீங்க அங்க மார்கழி உபாசனையில கூட அவர் வந்து உட்கார்ற விதம், அந்த ட்ரெஸ்ஸு, அதில் ரொம்ப பேச்சு எக்ஸ்பிரஷன் ரொம்ப சைல்டு லைக், சைல்டிஷ் இல்லை சைல்டு லைக், அப்படி அவருடைய இதை பார்த்தேன். இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் பார்க்கும்போது பெரிய சந்தோஷம் கிடைக்குது எனக்கு. பில்டிங்கை பார்க்கறத விட, கோவில்களுக்கு போகிறத விட, இடங்கள்ல போய் மலையை, அருவியை அதெல்லாம் பார்க்கறத விட, குடும்பங்களில் போய் மனுஷங்களை பார்க்கறது, அவங்களோட இருக்கிறது, அது ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். நிறைய அற்புதமான மனிதர்கள் கிடைக்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் இந்த சண்டே போச்சே 1st of March ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. நான் சென்னையில 20 years ஸ்கூல் காலேஜ்லாம் சென்னையில படிச்சது. ஸோ நான் படிக்கிறச்சு, ஸ்கூல்ல இருந்து படிக்கிறச்சு, எங்க ஏரியாவுக்கு ஒரு போஸ்ட்மேன் இருந்தார், கண்ணன் அப்படின்னுட்டு. அவரு அவ சென்னை லோக்கல் ஆயிட்டு எங்களுக்கு இங்க சங்கராந்திக்கு என்ன பண்ணுவா, பொங்கல் பண்டிகைக்கு மணி ஆர்டர் அனுப்புவா. என்னோட பெரியமா பசங்க இந்த தங்கைக்கு அனுப்புவால, அவருக்கு அது வித்தியாசமா இருக்கும். அந்த போஸ்ட்மேன் வந்து எல்லாத்துக்கும் போஸ்ட் கொடுப்பார். ஆனா அவருக்கு ரெஜிஸ்டர் ஆயிருந்தது சங்கராந்தி வந்தா பிரதிபா பேருக்கு எம்ஓ வரும். அது நான் சின்ன ஸ்டூடெண்டா இருந்ததுல இருந்தே என்னோட கசின்ஸ் எல்லாம் அனுப்புவா, குட்டி போஸ்ட் கார்டு எல்லாம் எழுதிலாம் அனுப்புவா. அவர் எப்போ ஐ எம் நவ் 45, அவரு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல போஸ்ட்மேன். கல்யாணம் ஆகி பெங்களூருக்கு வந்தாச்சு. போஸ்ட் கொடுக்கறதுக்கு அவர் தான் வருவார். நான் கல்யாணம் ஆகி வந்த அப்புறமா என்னோட நம்பர் வாங்கிட்டு இருக்காரு அம்மா கிட்ட. எனக்கு எவ்ரி பர்த்டேக்கும் என்னோட ஆனிவர்சரிக்கும் விஷ் அனுப்புவார். இவ்வளவுதான் டச். இன் டச் இருக்கேடனா இதுதான் டச். அவர் இந்த சண்டே பெங்களூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்தார். எனக்கு போன் பண்ணி நான் பெங்களூருக்கு வந்திருக்கேன், நீ எங்க இருக்கேன்னாரு. அட்ரஸ்லாம் அனுப்பிச்சு வாங்க வீட்டுக்குன்னு வந்தாரு. எவ்வளவு இன் டச்லாம் தெரியாது. அவர் ஒரு போஸ்ட்மேன், அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. he joined as a postman, he retired as a postman. கண்ணன் அவர் பேரு. அவர் எவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தரையும் ஞாபகம் வச்சிருக்காருன்னா, டோர் நம்பர், அந்த ஆட்ல இருந்த மனுஷா. he said, எனக்கு நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன் போஸ்ட்மேனா இருந்ததுக்கு. எத்தனை பேர் வீட்டுக்கு போய் எத்தனை மனுஷால சந்திச்சேன். எனக்கு ஐ நோ ஈச் ஆஃப் தெம். எனக்கு பர்சனாலிட்டி வைஸ் தெரியும் அவளை, யார் எவ்வளவு கோவப்படுவா, யாராத்துல எவ்வளவு மடி. அவர் எவ்வளவு ப்ரிசைஸ் டீடைல்ஸ் எல்லாம் சொன்னாருன்னா அப்பா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க பிளாட்ல யார் எந்த டோர்ல இருந்தா, யாருக்கு என்ன ஆச்சு, எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. நான் கேட்டேன், நீங்க என்னவா ரிட்டையர் ஆனேன்னு கேட்டேன். he said, நான் போஸ்ட்மேனாவே ரிட்டையர் ஆனேன். உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ப்ரமோஷனல் எக்ஸாம் நடக்கும். எவ்ரி இயர் நான் எக்ஸாம் எழுதுவேன். அந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் 20 பீப்புளுக்கு மட்டும் தான் ப்ரமோஷன் கிடைக்கும். எப்பவுமே நான் 20க்கு பின்னாடி தான் வருவேன். எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல. 20 இயர்ஸும் நான் போஸ்ட்மேனாவே இருந்தேன் அப்படி சொன்னாரு. நான் கேட்டேன், நீங்க இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க ஸ்கூட்டர்ல போய் டெலிவர் பண்ணிடலாம்லாம் கேட்டேன். அவரோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் கேட்டா தலை சுத்தித்துப்பா. இல்ல இல்ல, சிக்னல் எல்லாம் நிக்கணும், வீடு வீடா நிறுத்தி வண்டியில போனா சரிப்படாது, சைக்கிள்ல தான் வருவாரு. ரிட்டையர் ஆற அன்னைக்கு கூட சைக்கிள்ல தான் போய் போஸ்ட் டெலிவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. திருவான்மியூர் ஜோன் அவரோட ஏரியா. எனக்கு அவரது கேட்கறச்சு ஆச்சரியமா இருந்தது, இப்படியும் இருப்பாளா. அதுக்கப்புறம் சின்சியர் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாராத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனார். நான் 2 days லீவ் 2 நாள்ல வந்துருவேன், 2 days லீவ் 2 நாள்ல வந்துருவேன். அப்போ சோ மெனி இயர்ஸ் அகோ. அது வந்து இப்போ சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, அந்த 2 days லீவுன்னு சொல்லிட்டு 3வது நாள் வரைச்சு கண்ணன் வந்துட்டேலா அப்படின்னு கேட்கறச்சு, எங்க போயிட்டேங்க, என்ன லீவுன்னா கல்யாணமா அவருக்கு, நீங்களெல்லாம் கல்யாணத்துக்கே கூப்பிடலையே அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கா. அவர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரியும், எனக்கு கல்யாணம் சொன்னேன்னா நீங்க எல்லாம் மொய் கொடுப்பீங்க, கிஃப்ட் கொடுப்பீங்க, நான் வாங்கிப்பேன். நான் வந்து கிவிங் எண்ட்ல இத்தனை பேரை கூப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன் உங்க எல்லாருக்கும், ஏரியா ஃபுல்லா எனக்கு ஒத்தத்திரியும் தெரியும், எப்படி நான் சும்மா வாங்கிக்கிறது, அதனால தான் சொல்லாம போயிட்டேன் அப்படின்னு ஒரு பதில்லாம் சொன்னாரு. எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. சாமானிய ஒரு போஸ்ட்மேன் எவ்வளவு பிரின்சிபிள்டா வாழ்ந்திருக்காரு இப்படியும். அண்ட் ஹி வாஸ் சோ எக்ஸைட்டட். எத்தனை மனுஷால பார்த்திருக்கேன். அவர் அது ரொம்ப வேல்யூபிளா சொன்னாரு. அது ரொம்ப சின்ன குழந்தை அவர் சொல்றச்சு. முத்திர குத்துறது தான் ப்ராப்ளம். சாமானியம் இவங்க தான் எக்ஸ்ட்ராடினரி. நான் ஒரு போஸ்ட்மேனை சந்தித்தேன். அவர் ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸுக்கு போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட்மேன் இல்லை போஸ்ட் மாஸ்டர். என்ன பண்றாரு, ப்ரமோஷனை வாங்கிக்கல, அதே போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தாரு. 8 வருஷம் முன்னால பார்த்தேன், இப்போ அங்கதான் இருக்கீங்களா கேட்டபோது அவர் சொன்னாரு, எங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல
கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் கிட்டத்தட்ட அவளுடைய பணம் இருக்கு. அந்த போஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்டு அந்த மாதிரி ஏதோ சேவிங்ஸ் பேங்க் பணம் இருக்கு, ஆர்டி அந்த பணம் இருக்கு. அது எல்லாத்தையும் டிஸ்பர்ஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்தேன். அது வரைக்கும் நான் ப்ரமோஷன் வாங்கக்கூடாதுன்னு எடுத்தேன் நான். அதுல பல செத்தாச்சு. 1912 எல்லாம் இருக்கு போஸ்ட் ஆபீஸ்ல அக்யூமுலேட் ஆகி சில லட்சங்கள் இருக்கு பணம். அவரை ஒவ்வொருத்தரா லிஸ்ட் எடுத்து அவருடைய வாரிசு பழைய அட்ரஸ் போய் அவர் எங்க மாறி போனாரு, அவர் செத்து 80 வருஷம் 70 வருஷம் ஆச்சு. அவருடைய வாரிசை கண்டுபிடிச்சு வாரிசு தானா செக் பண்ணி அந்த பணத்தை அவருக்கு சில லேக்ஸ், சில பேருக்கெல்லாம் 1.5 லட்சம் மாதிரி பணம் எல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு 12-14 தான் இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் முடிச்சிடணும்னு பாக்குறேன்னாரு. இதுக்கு அவருக்கு சம்பளம் கிடையாது. சம்பளம் கிடைக்கிறதுக்கு அவருக்கு வேலை இருக்கு. ஆனா இது தானே இந்த சததம் யோகின்னு பாருங்க, ஒரு விஷயத்தோட இணைந்து இருப்பது, அதிலேயே நினைத்து அதையே மனசை திரும்ப திரும்ப செலுத்தி அதே தியானத்துல இருப்பது. இதெல்லாம் இந்த இன்னொன்னு பண்ணிருக்காரு. அவருக்கு யாருக்கு தெரிஞ்சவாளுக்கு குழந்தை பிறந்தாலும் அவ ஆத்துல குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டுனா ஆர்டி 100 rupees அவரே ஆர்டியில போட்டுட்டு அவ ஆத்துல குழந்தைய பார்த்துட்டு இது கிஃப்ட், இனிமே 100 ரூபாய் நீங்க மாசத்துக்கு போட்டு ஆர்டி பண்ணணும். எந்த ஆத்துல குழந்தை பிறந்தாலும் அவளுக்கு அது ஆர்டி ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் அவர் போட்டு கொடுத்துருக்காரு. அது ஒண்ணு. அடுத்தது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாருக்கும் போய் ஆதார் கார்டு அப்டேட் பண்ண வச்சு மொபைல்ல லிங்க் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் ஏதோ ஃபண்ட் வருதான், ஏதோ என்ன சொன்னாரு, ஸ்காலர்ஷிப் மாதிரி 1000 அவளுக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வருது போல இருக்குது, ஏதோ எஜுகேஷனல் ஃபண்ட். அவரோட ரிட்டையர்மெண்ட் போட்டோஸ் காட்டினர். இல்ல எத்தனை குழந்தைங்க தெரியுமா அவெல்லாம் அவர் ஆர்டி ஆரம்பிச்சு வச்சவா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்ச குழந்தைங்க. இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? ஒரு போஸ்ட்மேனால இவ்வளோ இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்காருன்னு தோணிந்தது எனக்கு அவரை பார்க்கறச்சே. பேசிக் குணம் அது நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஸ்ரீராம் சார். ஓ, நமஸ்காரம். So I've been listening to எல்லாமே நல்லா இருந்தது நீங்க சொல்லிட்டு இருக்கிறது. ஜஸ்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஷேர் அ ஃபியூ. ஒன்று வந்து என்னுடைய காலேஜ் இல்லை ஸ்கூல் பிரின்சி அவர் வந்து இப்போ வந்து இப்போ நவ் ஹி இஸ் ரன்னிங் 103 அண்ட் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங். நான் இப்போ ஒரு 4 வருஷம் முன்னாடி அவரை போய் பார்த்தேன். ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருந்தார். he has lost one of his eyes, but yet he was going for the concession சொல்லுவாங்கல்ல, confession. அந்த கன்ஃபெஷன் இதில் போய் அவர் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை ஈவன் அட் திஸ் ஸ்டேஜ், அட் திஸ் ஏஜ், he is going to our church obviously is a pastor, பட் அந்த மாதிரி அவரை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவர் இந்த டூரிங் த டேஸ் ஆஃப் அவர் ஸ்டடீஸ் அவர் பண்ணினது அவ்வளவு ஞாபகம் இருக்குது. எல்லாருமே நாங்கள் கொண்டாடுவோம் அவரை. ஸோ ஃபர்ஸ்ட் அவரை ஃபர்ஸ்ட் ரிகால் பண்ணணும்னு நினச்சேன். அதர் செகண்ட் ஸ்டஃப் ஐ வாண்ட் டு மென்ஷன் இஸ் அபவுட் மை ஓன் சித்தப்பா. அவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு he will create ways and means of doing it very innovative. ஏன்னா வெறுமனே கொண்டு போய் போனானாக்கா இட் பிகம்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட், அந்த மாதிரி எல்லாம் கூட ஆகுது. அதனால அவர் வந்து ஃபிகர் அவுட் த பெஸ்ட் வே ஆஃப் ரீச்சிங் அவுட் டு த ரியல் நீடி பர்சன்ஸ். அவர் வந்து ஒரு இந்த பிடியரசு திட்டத்தில் பெரிவா கொடுக்குற கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நிறைய லேடிஸ் வந்து அரிசியை பிடிச்சு வச்சு அதை ஒரு நாளைக்கு அவளே சாதமாக பண்ணி, இது சாம்பார் சாதமோ இல்லை தயிர் சாதம் அந்த மாதிரி ஒன்று சாதம் பண்ணி அதை வந்து பொட்டலம் கட்டி கொடுக்கறது. இவர் வந்து நம்ம யூ கேன் இமேஜின் ஒரு சைக்கிளில் பின்னாடி ஒரு பெரிய கூடை, அந்த கூடையில் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவார். அவரோட வயசு என்னன்னு கேட்டாலாக்க அவர் 75லேருந்து 85 வரைக்கும் இது பண்ணார். 75 to 85
அது எல்லாத்தையும் ஒரு ஒரு 20-25 வீட்டுக்கு மினிமம் போய் அது முன்னதாகவே அவர் வந்து அதை எடுத்துன்னு போய் அவர் அந்த ஒரு லெப்பர் காலனி போய் விச் இஸ் நோபடி வுட் லைக் டு கோ அண்ட் சர்வ் தேர். இல்லாட்டனக்கா எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ஐ மீன் சம்படி வில் ஆல்சோ நம்ம அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தேன்னா போய் பண்ணிடுவா மற்ற இடத்துலலாம். பட் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய பேருக்கு கூச்சமாக இருக்கும், ஒரு வேற ஏதாவது பார்த்துன்னு பண்ணுவேன். அதனால அப்படி பண்ணும்போது அப்படி பண்ணியிருந்தபோது அதுலேயே ஏதோ பிரச்சனை வந்ததோ இருக்கு. அப்போ அந்த இதுலேயே பார்ட்டி வாய்ஸ் இது டிவைட் ஆகிடுது. பார்ட்டி வைஸ் ஆயிடுச்சு. இவர் வந்து இந்த அவங்க வந்து இந்த ஐயர் வந்து ஏதோ இது பண்ணுறாரு கட்சிக்காக ஏதோ ஓட்டு கேட்கறதுக்கான 2 பேருமா சேர்த்து உங்களை உள்ளே வரவிடாதபடி பண்ணிட்டார். Then he figured out that the hospitals have an opportunity. அங்கே ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இருக்கிறவா இது கிடையாது, அவளுக்கு வந்து சாப்பாடு ஒருத்தருக்கு இருக்கும், அதாவது பேஷண்ட்டுக்கு இருக்கும், அவள் கூட ஒரு கேர்டேக்கர். ஆனால் அவள்லாம் ஊர்லேருந்து வந்துடுவாள், அவள்லாம் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்னாக்கா கிராமத்துலேருந்து வர்றதுனால குழந்தைகளோடய வருவா, நிறைய பேர் இருந்துருவா. ஸோ இந்த மாதிரி he will go and scout, survey and figure out யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபுட்டு நீடு தேவை இருக்குன்னு முன்னாடியே இப்போ அது சர்வே பண்ணிவிட்டு அவளுக்கு டோக்கன் மாதிரி ஏதோ ஒன்றத்தை கொடுத்துடுவா. ஸோ தட் தே கேன் யூஸ் தட் டு ரிடீம். தென் இந்த நாளைக்கு அவர் வரும்போது அவள் வந்து அந்த டோக்கனை கொடுத்து ஐ மீன் பண்ணுறது ஒரு நாள் வாரத்துக்கு ஐ மீன் மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி 2 நாள் அந்த மாதிரி தான் பண்ணாலும் கூட அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி பண்ணார். ஐ எம் இமேஜினிங் அந்த வயசில் நான் வீட்டில் ஒழுங்காக இருப்போம்னான்றதே எனக்கு சந்தேகம். பட் அவர் வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அவரவர் ரிலாக்ஸா உட்காந்து இந்த மாதிரி நபர்களை பத்தி யோசிக்கணும். பேரு இல்லாம இந்த ஊர்ல இந்த போஸ்ட்ல எப்படி இருந்தாரு, இந்த தன்மை நம்ம இந்த பக்தி யோகத்துல சொல்லக்கூடிய இந்த தன்மைகள்ல அவர்கிட்ட மிகையா அப்படி வெளிப்பட்டது அப்படின்னு குரூப்ல நீங்க கூல் டவுன் பண்ணுங்க. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ரொம்ப உயர்ந்த பெரிய விஷயம். ரொம்ப சாதாரண ஆளுங்க தான் நான் சொல்றது. சாதுக்கள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உதாரணங்கள் வேண்டாம், நம்மளை சுத்தி நம்மள மாதிரி மனுஷங்க. சரி, முடிப்போம். யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓ சரி, எல்லோருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாப்பா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.